நேயர்கள் இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சி கல்வி கரையில். நேயர்களே, மருதநெல்லி சமுதாய வானொலியின் வாயிலாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்த பிறகாக இருக்கக்கூடிய உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்தான அற்புதமான நேரடி நிகழ்ச்சி. நேயர்கள் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்வி குறித்தான சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். அந்த வகையில் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043442 என்ற முன்னிணைப்போடு 280896 மற்றும் ஒரு எண்ணாக 290896 280 896 290 896 என்ற எண்களில் முன்னிணைப்பாக 043442 எண்களை சேர்த்து அழைக்கலாம். இன்று நம்மோடு நம்மளுடைய நேரலை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மருதநெல்லி கல்வி குழுமத்தின் இணை நிறுவனமாக இருக்கக்கூடிய ஜெயம் கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் எஸ் பரஞ்சோதி அவர்கள் நம்மளோடு நேரலை நிகழ்ச்சியில் இணைகின்றார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போது இந்த தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம், இன்றைய சூழ்நிலையில் இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணத்தில் மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? 89.6 மருதநெல்லி FM நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். இந்த மாணவர்கள் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, இப்போது மிகவும் ஒரு மாணவர்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு நிலையை ஏற்படுத்தும். மாணவர்கள் 12ஆவது முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் மாணவர்கள் இருப்பார்கள். அந்த சந்தேகங்களுக்கு என்னால் முடிந்தவரை ஒரு தீர்வை நான் இங்கே கொடுக்குறேன். ஒரு தெளிவு மாணவர்களுக்கான வழிகாட்டுதலை இங்கே நான் கொடுக்கலாம். நிச்சயம் சார், நிச்சயம். அந்த வகையில் இப்போது மாணவர்களுடைய அந்த தெளிவெல்லாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடிங்க ஐயா, இப்போ நீங்கள் உங்களுடைய இந்த பேராசிரியர் பணி, உங்களுடைய பணி அனுபவம், அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். என்னுடைய பணி அனுபவம் கல்லூரியில் 23 ஆண்டுகள், அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் ஒரு 5 ஆண்டு காலங்களாக பணியாற்றிருக்கேன். சற்று ஏறக்குறைய 30 ஆண்டு காலம். 30 ஆண்டு காலமாக பணியாற்றிருக்கேன். முதல் கல்லூரி எம்ஜிஆர் கல்லூரி, சரிங்க, ஓசூர். அதன் பிறகு வைஷ்யா கல்லூரி, சரிங்க. அதன் பிறகு ஜெயஸ்ரீ வெங்கடேஸ்வர கல்லூரி, தற்பொழுது ஜெயம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வராக பணியாற்றிருக்கு. சரிங்க. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலே பணி அனுபவம், 4 நூற்றாண்டுக்கு மேலே. நல்ல சார். ஏன்னா பணி அனுபவம் அப்படின் போது எத்தனை நூற்றுக்கணக்கான மாணவர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல்வேறு தரப்பட்ட மாணவர்கள், வசதி படைத்தவர்களாக இருப்பாங்க, வசதி குறைந்தவர்களாக இருப்பாங்க, நல்ல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பாங்க, படிப்பு வராத மாணவர்களாக இருப்பாங்க. இப்படி பல்வேறுமான அனுபவங்கள். அந்த அனுபவங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிதும் கேட்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு கை கொடுக்கும், அவங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ சொல்லலாம் சார். நம்ம 12ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய செய்தி என்னென்னா, இப்போ அந்த மாணவர்கள் உயர்கல்வி பெறணும் அப்படிங்கிறது மிக முக்கியம். சரிங்க. ஸோ 100% உயர்கல்விக்கு மாணவர்களை போகணும், அதுக்கு தயார்படுத்தணும். ஸோ அந்த வகையில் நம்மளுடைய தமிழ்நாடு அரசும் நான் முதல்வன் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு கையேடு கொடுத்துருக்காங்க. 12வது 11வது மாணவர்களுக்கு உயர்கல்வி ஆஃப்டர் 12th முடித்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கையேடு கொடுத்துருக்காங்க. அந்த கையேடில் அனைத்து விதமான உயர்கல்வி படிக்கிறதுக்கான ஒரு சில குறிப்புகள் அதில் இருக்குது. சரிங்க. அதில் என்னென்ன ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது. சரிங்க. அந்த மாதிரி ஒரு சில கருத்துக்கள், விழிப்புணர்வுகளை மாணவர்களுக்கு ஏற்படுத்துகின்ற முறையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு முடித்த உடனே என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் மிகவும் எல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக தான் போயிட்டுருக்கு. இப்போது நுழைவுத் தேர்வுக்கு மாணவர்களை தயாராகணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக தான் போகணும், நுழைவுத் தேர்வு மூலமாக தான் போகணும். நம்ம தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆகட்டும், அது எல்லாத்துக்குமே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக தான் போய் ஆகும். உதாரணமாக ஏதாச்சும் ஒன்று? உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சை. ஆமாம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். ஆமாம். தமிழ்நாடு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர் இருக்குது. அப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி. ஆமாங்க. அப்புறம் நேஷ்னல் டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது.
அப்புறம் IIITன்னு ஒன்று இருக்குது, ஆ அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஹா திருச்சி. தமிழ்நாடு லா யூனிவர்சிட்டி திருச்சியில் இருக்குது. IIT இல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்க அதை? ஆமாம், IIT சென்னை இல்லாமல். ஆமாம் ஆமாம், IIIT அது வந்து அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சரிங்க. அப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலத்தில் இருக்குது. சேலத்தில் இருக்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. கைத்தறி சம்மந்தமாக இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிசைன் மேனுஃபேக்சரிங் காஞ்சிபுரத்தில் இருக்குது. சரிங்க. அப்புறம் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடி. சரிங்க. ஸோ இது போல் ஒரு 12 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் நம்ம மத்திய கல்வி நிறுவனங்கள் இருக்குது. இப்போது நீங்கள் சொன்ன பிறகு எங்களுக்கு வெறுமனே தெரிஞ்சது இந்த IIT சென்னை, அப்புறம் திருச்சி, சில NITன்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரி வெகு சில நிறுவனங்கள் தான் நமக்கு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது 10க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் பல்கலைக்கழகங்கள் நிறுவனங்கள் இருக்குது, கல்வி நிறுவனங்கள். இப்போ இதில் எல்லாம் சேர்க்கை அப்படின்னும் போது நம்ம நுழைவுத் தேர்வு மூலமாக தான் வந்தோம். இப்போ அந்த நுழைவுத் தேர்வுக்கான ஏதாச்சும் அந்த அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா த்ரூ ஆன்லைன். இப்போ வந்து நுழைவுத் தேர்வு பொழுது NTA அப்படின்ற ஒரு நிறுவனம், அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ். சரிங்க. அந்த நிறுவனம் தான் வந்து அனைத்து விதமான நுழைவுத் தேர்வுகளும் வந்து நடத்துகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அதாவது ஒருமித்த ஒரு குடையின் கீழே தனித்தனியாக நீங்கள் எக்ஸாம் பண்ண வேண்டிய அது அப்ளை பண்ண வேண்டியதில்லை. சரிங்க. அந்த NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா துறைக்கும், இன்ஜினியரிங் ஆர்ட்ஸுக்கும் நடத்துகிறாங்க. சரிங்க. ஸோ இன் ஃபியூச்சரில் வந்து ஆர்ட்ஸு கூட வந்து சேரணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக தான், ஒரு நுழைவுத் மூலமாக தான். இப்போ கூட மத்திய அரசு நிறுவனம் கியூட் அப்படின்னு. ஆமாம், அந்த கியூட்ன்ற சென்ட்ரல் காமன் யூனிவர்சிட்டிஸு. ஓகே. அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, திருவாரூருக்கு. ஸோ அதுக்கு நம்ம போனோம் அப்படின்னா கட்டாயமாக அந்த நுழைவுத் மூலமாக தான் வரணும். ஸோ இனி வரும் காலங்களில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைக்கல்லூரிகள் மட்டும் கூட வந்து இந்த கியூட் மூலமாக தான் சேர்க்கை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இருக்குது. வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த கல்வியாண்டு இல்லை. மாணவர்கள் அதுக்கு தயார்படுத்தணும் கண்டிப்பாக. எதிர்வரக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு தயாராகணும். ஸோ அதனால் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல், நுழைவுத் தேர்வு இல்லாமல் படிக்கக்கூடிய ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் எல்லாமே வந்து மேக்ஸிமம் இருக்குது. ஸோ அதில் மாணவர்கள் வந்து நம்மளுடைய 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணை வச்சு படிக்கலாம். அதில் வந்து இன்ஜினியரிங் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பொறியியல் கல்லூரிகளில் வந்து மாணவர்கள் வந்து சேரலாம். அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் டேட் கொடுக்கும்போது நம்ம ஆன்லைன் அதுக்கு வந்து முழுக்க 12ஆம் வகுப்பு. ஓகே, சரிங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய டிகிரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்குது. அதோட கைட்லைன்ஸ் இருக்குது, அந்த நான் முதல்னு சொல்கிற புத்தகத்தில் இருக்குது. அந்த மாணவர்கள் வந்து தெளிவாக படிக்கணும். ஸோ எல்லாமே நம்ம வந்து ஒன்லி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, பேராமெடிக்கல் இது மாதிரி மட்டும் போகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து மாணவர்கள் வந்து படிக்கணும். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்கிடெக்சர்னு ஒன்று இருக்குது, ஃபேஷன் டெக்னாலஜி. இப்போ நிறைய இந்த டெக்ஸ்டைல் அண்ட் டிசைனிங் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி வந்து நல்ல இப்போ முறையில் போயிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது மெரைன் இன்ஜினியரிங் வந்து நல்லா போயிட்டுருக்கு. எல்லாத்துக்குமே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான், நுழைவுத் தேர்வு தான். ஸோ மெரைன் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து IMU செட்டுன்னு ஒன்று இருக்குது, இந்தியன் மெரைன் யூனிவர்சிட்டிஸு. அது வந்து காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அது மூலமாக தான் அதுக்கு சேர்க்கை நடைபெறும். இப்போது மெரைன் அப்படின்னும் போது ஒரு இன்ஜினியரிங் தான். ஆமாம், மெரைன் இன்ஜினியரிங். இப்போது மெரைன் இன்ஜினியரிங் அப்படின்னும் போது இப்போது நம்ம சாதாரணமாக சேரக்கூடிய அந்த 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் பெற்ற பிறகு நம்ம இன்ஜினியரிங்கில் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா? அப்போ அதுக்கு நுழைவுத் தேர்வு அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, இது நான் சொல்கிறது வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, மத்திய. சரி. அது இல்லாமல் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. உதாரணமாக நம்ம அண்ணா பல்கலைக்கழகம், அந்த பிடெக் வந்து நீங்கள் வித்தவுட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நம்ம +2 மார்க்கில் வச்சு டிபெண்ட் போகலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள். அதுக்கப்புறம் பேராமெடிக்கல் கோர்சஸ் நிறைய இருக்குது. இப்போ நிறைய பேராமெடிக்கல் கோர்சஸ் நீ மத்திய நிறுவனத்துக்கு போனாலும் வந்து அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குது. AIIMS இதுக்கு முன்னாடி வந்து இப்போ நீட்டுன்னு சொல்கிறோம், அது வந்து இதுக்கு முன்னாடி எய்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருந்தாங்க. 2019 பார்த்தீங்கன்னா நீட்டுன்ற ஒரு எக்ஸாம் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த பேராமெடிக்கல் கோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு 2-3 கோர்ஸ் தான் பேராமெடிக்கலில். ஃபார்மசி, அப்புறம் நர்சிங்கு, அப்புறம் வந்து இந்த ஃபிசியோதெரபின்னு சொல்லுவோம். ஸோ அதை தாண்டி நிறைய கோர்சஸ் வந்து அட்வான்ஸ் கோர்சஸ்லாம் இருக்குது, டெக்னிஷியன் கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸு, எக்ஸ்ரே, ரேடியாலஜி, மருத்துவம் மட்டும் இல்லாமல் மருத்துவம் சார்ந்து இருக்கக்கூடிய உபப்பிரிவுகள் நிறைய இருக்குது. இன்னைக்கு மாணவர்களுக்கு அதுக்கு வந்து அதிகமான இன்னைக்கு வந்து ஆர்வம் இருக்குது மாணவர்கள் படிக்கிறதுக்கு.
ஸோ நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. உதாரணமாக நம்ம தருமபுரியிலே எடுத்துக்கிட்டோம்னா நிறைய அந்த மருத்துவத்துறை சார்ந்த உபப்பிரிவுகள், பேராமெடிக்கல், அந்த கோர்சஸ் நிறைய கல்லூரிகள் தொடங்கியிருக்காங்க. நிறைய கோர்சஸ் வந்து இருக்கு. அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றது நம்ம கண்டிப்பாங்க. ஆமாம். ஸோ அதே போல் இப்போ வந்து அந்த கோர்சஸில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து இந்த கார்டியாலஜி, பிஎஸ்சி கார்டியாலஜி, டிப்ளமோ கோர்சஸ் தான் அது. பிஎஸ்சி கார்டியாலஜி, ரேடியாலஜி, அந்த மாதிரி நிறைய கோர்சஸ்லாம் வந்து லங்ஸ். உதாரணமாக ரேடியாலஜி அப்படின்னும் போது இந்த புற்றுநோய் சிகிச்சைக்கான இந்த ரேடியோ தெரப்பி, அப்புறம் பல்மனாலஜி, லங்ஸ் சம்மந்தமான எல்லாமே டெக்னிக்கல் கோர்சஸ்ஸு. ஸோ நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ டாக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி கோர்சஸ் படித்தவங்கள தான் வந்து அவங்களுடைய அசிஸ்டண்ட்டாக, உதவியாளராக வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ மாணவர்கள் வந்து நிறைய வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நீங்கள் சரியாக சொல்கிறீங்க. இப்போ பொது மருத்துவம் அப்படின்றதே குறைஞ்சிட்டு வருது. ஒரு மருத்துவர் அப்படின்னா நமக்கு வந்து அந்த தனித்துவமான அந்த ஸ்பெஷலிஸ்டாக இருக்கணும். ஆமாம். அப்போ தான் அவங்க வந்து பொது மருத்துவம் அப்படின்றது கொஞ்சம் அருகி வருது. கண்டிப்பாக. அப்போ அந்த ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து அவங்க அதில் முடிச்சிருக்காங்க, பெரிய படிப்பு முடிச்சிருக்காங்க, உயர்கல்வி முடிச்சிருக்காங்க போது அவங்க கூட வச்சுருக்கவங்க இந்த மாதிரி துறை சார்ந்து படிப்புகள் முடிச்சிருங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ பேராமெடிக்கலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஈவன் சயின்ஸுக்கே வந்து நிறைய காலேஜஸ் வந்து இருக்குது. சரிங்க. சயின்ஸ் கோர்ஸுக்கு மட்டுமே தனியாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எடுத்துக்கலாம் பெங்களூரில். அவங்க வந்து ஒன்லி ஃபார் அதுவும் நீட் எக்ஸாம் மூலமாக தான் போகிறாங்க. அதில் வந்து அதில் பார்த்திங்கன்னா 2-3 எக்ஸாம்ஸ் இருக்குது. அதில் அந்த முடித்தவங்களாம் வந்து இதுக்கு தகுதி பெறுறாங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு நமக்கு நிறைய மாணவர்களுக்கு தெரியாது. ஸோ அந்த நிறுவனத்தில் படிக்கணும் அப்படின்னா அது வந்து 4 ஆண்டு கோர்ஸ், 4 இயர்ஸ் கோர்ஸ். பிஎஸ்சி வந்து இப்போ நம்ம படிக்கிறது வந்து 3 இயர்ஸ். அங்கே வந்து 4 ஆண்டு இன்ஜினியரிங் மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நீட் மூலமாக போகலாம், இல்லைனா வந்து கேவிபிஒய்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது, அதன் மூலமாக போகலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து இது மத்திய நிறுவனங்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் இதெல்லாம் ஐஐசி பெங்களூர், பாம்பேயில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போகலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சென்னையிலேயே வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுங்க. சரிங்க. மேத்தமெட்டிக்ஸ் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மத்திய அரசு நடத்தக்கூடிய நிறுவனம். சரிங்க. அதில் மேக்ஸு ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். அதில் வந்து ஸோ 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் வந்து மேக்ஸ் குரூப் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மேக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸு அதுவும் 4 ஆண்டு கோர்ஸு ப்ளஸ் வந்து கணினி. இப்போ நீங்கள் அந்த பிஎஸ்சி மேக்ஸ் 4 ஆண்டுன்னு சொன்ன உடனே இப்போ சமீபத்தில் ஒவ்வொரு தினங்களுக்கு முன்னாடி யூஜிசி ஒரு கைட்லைன் கொடுத்துருந்தாங்க. ஆமாம். இந்த 4 ஆண்டு இன்டர்கிரேட் கோர்ஸ்ன்ற சொல்லக்கூடிய அந்த பிஎஸ்சி பாடப்பிரிவு முடிக்கிறவங்க நேரடியாக முனைவருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபமாக இப்போ போட்டிருக்கிறாங்க. 2 நாளில் அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அது இப்போ வந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருக்கு இல்லைங்களா 2021, அதில் வந்த ஒரு செய்தி தான் அது. சரிங்க. அது மாணவர்கள் மத்தியில் மிகவும் வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்படின்னா 4 ஆண்டு முடித்த உடனே எம்எஸ்சி இப்போ தேவையில்லை, எம்ஃபில் தேவையில்லை, நெட்டு செட்டு கூட தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. நேரடியாக அவங்க வந்து அந்த பிஹெச்டி இதுக்கு போயிடலாம். ஒரு சின்ன சந்தேகம் சார் இந்த இடத்துல, இப்போது மத்திய அரசு நிறுவனங்களில் தான் அந்த 4 ஆண்டு படிப்புகள் இருக்குங்களா, இல்லை நம்ம தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் இந்த இல்லை அந்த கோர்சஸ் நீங்கள் 4 ஆண்டு கோர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்சஸ் கொண்டு வந்துட்டால் எல்லாமே அது அப்ளிகபிள் தான் சொல்கிறாங்க. சரிங்க. அதனால் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து இப்போதைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்களில் தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. வரும் காலங்களில் அனைத்து பல்கலைக்கழகம் தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலும் இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம். ஸோ அதனால் வந்து இப்போ மாணவர்கள் வந்து தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது மெடிக்கல், பேராமெடிக்கல் தாண்டி நிறைய ஆர்கிடெக்சர்ஸ் இருக்குது, அப்புறம் இன்ஜினியரிங் இருக்குது, வெட்டினரி சயின்ஸ் இருக்குது, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நிறைய மாணவர்கள் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சைடில் போகிறாங்க. இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு மத்திய அரசு நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம் இருக்குது, NCHM JEன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க, நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். சரிங்க. அது பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன கோர்ஸ் நடத்துகிறாங்கன்னா நிறைய டிப்ளமோ கோர்சஸ் நடத்துகிறாங்க. சரிங்க. அந்த நிறுவனங்கள் வந்து பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி கோர்சஸ். ஸோ நிறைய மாணவர்களுக்கு வந்து இது போன்ற நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் இருக்குது. ஹோட்டல்ஸ் நிறைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இல்லைங்களா. ஸோ மாணவர்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து பார்க்கணும். ஸோ அந்த வெப்சைட்டை பார்க்கணும். புதிய பாடப்பிரிவுகள், புதிய பாடங்கள் அவங்களுடைய தேடல்கள் NTA வெப்சைட்டை போய் பார்த்தானா போதுங்க. மாணவர்கள் வந்து அதில் நிறைய
பிரிவுகள் இருக்குது, என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ், என்ன டேட் என்னன்றதுக்கு அதை நம்ம வந்து படிச்சிருக்கணுங்க. சரிங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், சரிங்க. ஸோ அது நிறைய மாணவர்களுக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இல்லை, நிச்சயமாக இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் மக்கள் மத்தியில் தெரியாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அதை வந்து கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ ஃபாரன்சிக் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஃபாரன்சிக் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நேஷ்னல் ஃபாரன்சிக் சயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குது நம்ம இந்தியாவில். ஸோ அந்த நிறுவனம் வந்து என்னென்ன கோர்சஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரன்சிக் சயின்ஸில் சைபர் செக்யூரிட்டி இப்போ மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு சைபர் செக்யூரிட்டி. அப்புறம் வந்து டிஜிட்டல் ஃபாரன்சிக், பிஹேவியரல் சயின்ஸு, ஃபாரன்சிக் சைக்காலஜி, மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் ஃபார் போலீஸ் சயின்ஸு, அப்புறம் செக்யூரிட்டி ஸ்டடீஸு, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கோ சயின்சஸ்ஸு, இந்த மாதிரி ஃபாரன்சிக்கில் எக்கச்சக்க பிரிவுகள் இருக்குது. ஸோ மாணவர்கள் அது வந்து சயின்ஸ் படித்த மாணவர்கள், +2 சயின்ஸ் முடித்த மாணவர்கள் வந்து இதில் வந்து கட்டாயமாக தேர்ந்தெடுக்கலாம் ஃபாரன்சிக் சயின்ஸ். இதுக்கு வந்து இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இது இந்த நிறுவனத்தில் படிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸு, நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இன்னொன்று வேலை வாய்ப்புமே கூட நம்ம உறுதியாக சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான கோர்சஸ் வந்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கணும். நல்லா படித்து நல்ல என்னென்ன மாணவர்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அது கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து போனாங்கன்னா நல்ல சக்ஸஸ் அடைய முடியும். இப்போ நிறைய கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கல்லூரிகள் இருக்குது சயின்ஸுக்கு அப்படின்னு, கவர்மெண்ட் காலேஜஸ், அது சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த திருவாரூர்னு சொன்னேன், அப்புறம் தஞ்சை, கொடைக்கானல் மதர் தெரசா பல்கலைக்கழகம், அது கன்சென்டர் இது இந்த மத்திய அரசு நிறுவனம். அப்புறம் அன்னை காந்தி கிராம் ரூரல் யூனிவர்சிட்டி திண்டுக்கல், அந்த அது போன்ற பல்கலைக்கழகத்தில் படிக்கணும் மாணவர்கள் ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி போன்ற சியூடி எக்ஸாம்ஸு. இதில் சியூடி எக்ஸாம் வந்து நாட் ஓன்லி ஃபார் சயின்ஸுங்க, ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்குமே இருக்குது. பிடெக், பிஆர்க்குமே வந்து இந்த எக்ஸாம் மூலமாக நம்ம வந்து மார்க் நல்லா எடுத்திருந்தால் கண்டிப்பாக நுழைவுத்தேர்வு போகலாங்க. பெரும்பாலும் மத்திய அரசு நிறுவனங்கள் அப்படின்போது, கல்வி நிறுவனங்களும் போது நம்ம நுழைவுத்தேர்வு நம்ம கட்டாயமாக இருக்கும். ஆமாம், அதெல்லாம் கட்டாயமாக இருக்குது. அதே போல் இந்த மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ்னு சொன்னோம் இல்லைங்களா, அது போல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, ஐஎஸ்ஐ புள்ளியல். அது வந்து அந்த ஐஎஸ்ஐ அட்மிஷன் டெஸ்ட்னே தனியாக இருக்குது, மத்திய அரசாங்கம் நடத்துகிறாங்க. அந்த ஐஎஸ்ஐனா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்ஸு, பெங்களூர், கொல்கத்தா அண்டு 2 இதில் தான் இருக்குது. அது பிஸ்டாட்டு, பிஆர்க்குன்னு சொல்லிட்டு 2-3 கோர்ஸ் நடத்துகிறாங்க, பிஸ்டாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம சொல்கிறது மத்திய அரசாங்க நிறுவனம் நடத்தக்கூடிய கோர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 4 ஆண்டு அந்த மாதிரி கோர்சஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம மாணவர்கள் வந்து மேக்ஸிமம் எடுக்கிறது வந்து வெட்டினரி சயின்ஸு, பேராமெடிக்கல் கோர்சஸ்ஸு, இது போன்ற இதெல்லாம் கொஞ்சம் மாணவர்கள் வந்து மத்தியில் இது விழிப்புணர்வு இல்லை. இந்த ஸ்டாட்டு, பிஸ்டாட்டு, இந்த மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டு, ஐஏஎம், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸு, இந்த போன்ற கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து மாணவர்கள் வந்து அதிகமான விழிப்புணர்வு இல்லாமல் போய் சேர்றது கொஞ்சம் தயக்கப்படுறாங்க நம்மளுடைய மாணவர்கள். புதுசு வெளியில் போகணும். ஸோ நம்ம தெரிஞ்சது எல்லாமே வந்து இல்லை, மத்திய பல்கலைக்கழகத்தில் இப்போ சேர்றது ரொம்ப ஈஸி தான் சியூடி மூலமாக போனீங்கன்னா. ஏன்னா நிறைய இப்போ சலுகைகள்லாம் இருக்குது, அதை வந்து மாணவர்கள் வந்து அதை பயன்படுத்திக்கணும். உண்மையான விஷயம் அதுதாங்க. சியூடிலாம் போனால் நிறைய பல்கலைக்கழகம் இருக்குது, நான் 12 பல்கலைக்கழகம் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளேயே. அதில் நீங்கள் போய் படிக்கலாம் இல்லைங்களா, செலக்ட் பண்ணி. ஸோ அந்த எக்ஸாம் மூலமாக அதனால் இருக்குது. அதே போல் பிட்ஸ்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், பிஐடிஎஸ், அதாவது பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ். இது எல்லாமே அண்டர் கிராட் கோர்ஸ், பிஜி கோர்ஸ் 2மே இருக்குதுங்க. ஓகே, அண்டர் கிராட் யூஜி ப்ரோக்ராம் இருக்குது, பிஜி ப்ரோக்ராம் இருக்குது. பிர்லான்றது பெங்களூர், ஹைதராபாத், கோவா, பிலானி 3 இடத்துல இருக்குது. சரிங்க, கோவா, பிலானி, இந்த ஹைதராபாத். ஸோ அவங்க வந்து பி பிளான், பிஎஸ்சி கோர்ஸும் நடத்துகிறாங்க. 4 இயர் எல்லாமே, ஆனால் 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். ஈவன் பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணாமல் 4 இயர்ஸ் கோர்ஸ் தான் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்க. ஸோ அதுக்கு உண்டான டேட்ஸ், என்ட்ரன்ஸ், நுழைவுத்தேர்வுடைய டேட் எல்லாமே வந்து ஆன்லைனில் இந்த என்டிஏல பார்த்தாங்கன்னா எல்லாமே கிடைக்கும். ஸோ படிக்கக்கூடிய தேடல் இருந்தது அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நம்ம கட்டாயம், அதுவும் குறிப்பாக நம்ம இன்றைக்கி காலகட்டத்தில் உள்ளங்கையில் எல்லாமே கிடைச்சிருது. தேடி நம்ம எங்கேயும் போய் நாம் தேட வேண்டியதில்லை, அதுவே நம்மளே தேடியே நம்ம என்ன ஒன்று சரியான இடத்த நம்ம தேர்வு செய்யணும். கட்டாயம் சரியான சைட்டு, இணையதளம் அப்படின்றது அந்த சரியான பாதையை நாம் தேர்ந்தெடுக்கணும். நிறைய விஷயங்கள் சார். இப்போது நார்மலாக நம்ம சைடு ஒரு 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு இப்போ நாம் இருக்கக்கூடியது நம்மளுடைய கிராம பகுதிகள், எண்டூர், பெண்ணாகரம், இப்போ ஆட்டுக்காரம்பட்டி, அதகப்பாடி, இப்படி நம்ம தருமபுரிக்குள்ளே, நம்ம பெண்ணாகரத்துக்குள்ளே பெரும்பாலும் மாணவர்கள் மத்தியில் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யணும்னு அவங்க இயற்கையாகவே இருக்கக்கூடியதுங்க. இயற்கையாக மாணவர்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னா, எண்ணோட்டம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு டிகிரி பண்ணணும். இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலை ஒரு டிகிரி
பண்ணணும், ஏதோ ஒரு டிப்ளமோ கோர்ஸ் பண்ணணும். சரிங்க. அவனுடைய மனநிலை இதுதான். பிஎஸ்சியோ இல்லை வந்து ஒரு டிப்ளமோ கோர்ஸ் பாலிடெக்னிக் இந்த மாதிரி பண்ணணும்னு தான் அவன் நினைக்கிறான். அவனுடைய ஒரு சில ஆட்டிடியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், பேராமெடிக்கல் கோர்சஸ் போகிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிப்ளமோ கோர்சஸ் நிறைய போயிட்டுருக்கு. ஏன்னா டிப்ளமோ கோர்சஸில் நிறைய வேலை வாய்ப்புகள் அதிகம், சீக்கிரம் முடிச்சுட்டு. அதை பற்றி தான் பேசலாம். ஏன்னா சின்ன வயசுலேயே அது வந்து வேலை வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னு சொன்னால் நம்ம டிப்ளமோ படிப்புகளை சொல்லலாம். அது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை டிப்ளமோ கோர்சஸில் வந்து இன்ஜினியரிங்கோட உங்களுக்கு வந்து இதில் 3 ஆண்டுலேயே அவன் வேலைக்கு போயிடுறான். இன்ஜினியரிங் 4 ஆண்டு 4.5 ஆண்டு 4.5 years மேலே படித்தா தான் வந்து பார்க்க முடியும். இதில் அந்த மாதிரி இல்லை. 3 ஆண்டு முடித்த உடனே வேலைக்கு உடனே நல்ல படிச்சிருந்தோன்னா வேலைவாய்ப்பு கிடைக்குது. நிச்சயம். சின்ன வயசில் கம்பெனிஸும் வந்து ஈஸியாக அவங்கள எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து என்ன காரணம்னா, சின்ன வயசு சொன்னால் அவங்க கரெக்டாக வேலை வந்து சரியாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த டிப்ளமோ அப்படி தவிர்த்தா நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். நம்ம கல்லூரியில் என்ன மாதிரியான பாடப்பிரிவுகள் எப்படி? நம்ம கல்லூரியில் ஜெயமக்கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 12 இளநிலை வகுப்பு பாடப்பிரிவுகள் இருக்குது. இளநிலையே 12 இருக்கு. சரிங்க. ஆங்கிலம், தமிழ், ஆங்கிலம், வரலாறு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, மேத்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ நம்ம கல்லூரியில் வந்து மிக முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த கோர்சஸ்க்கு வந்து மிகவும் முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லாமல் மாணவர்களுக்கு வந்து தனித்திறமையை வந்து மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட படிப்பு யாருனாலே படிச்சிடலாம். அது இன்னைக்கு வந்து படிப்புன்றது சாதாரணமாக ஈஸியாக ஆச்சுங்க. ஆனால் அடிஷ்னலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ஷன் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மாணவர்களுக்கு வந்து பண்ணிகிட்ருக்குறோம். அதில் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா, அந்த தமிழ்நாடு டிஎன்பிசி பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பயிற்சி வகுப்புகள் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு வேலைவாய்ப்பு உறுதி செய்யணும். வேலைவாய்ப்பு உறுதி செய்து மாணவர்களுக்கு வந்து டிகிரி முடிக்கும் போது அவனுடைய வேலைவாய்ப்பு வந்து அவனே வந்து நிர்ணயிக்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு டிஎன்பிசி கிளாஸஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நிறைய பல்கலைக்கழகங்கள், நிறைய மத்திய அரசாங்கத்தை நம்ம பேசணும். ஆனாலுமே கூட இன்றைக்கும் கூட இந்திய அரசாங்கத்தினுடைய மிக உச்சபட்சம் அப்படின்னு சொன்னால் இந்திய குடிமை பணி தான். ஐஏஎஸ் தான், ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் இன்றைக்கும் உச்சபட்சமாக நாம் மதிக்கக்கூடியது, போற்றத்தக்கக்கூடியதாக வகையில் இருக்கக்கூடியது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த இந்திய குடிமை பணிக்கு சாதாரணமாக ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதுமானது. ஆமாம், பிஎஸ்சியில் பிஎஸ்சி ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதுமானது. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டிஎன்பிஎஸ்சி அன்று போன்ற பயிற்சி வகுப்புகள் பயிற்சி சரியாக இருந்ததுன்னா அதிலே குரூப் 1லேயே நம்ம வந்து அற்புதமான பணிகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி நீங்கள் என்ன மாதிரி செய்கிறீங்க அந்த டிஎன்பிஎஸ்சி பயிற்சிகள்? டிஎன்பிஎஸ்சி பயிற்சிகள் மேலும் நாங்கள் வந்து இன்னும் நிறைய அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலான்னு இருக்கோம். சரிங்க. இனி வரும் காலங்களில் சரிங்க. டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல், அதாவது 10th குரூப் 4 மட்டும் இல்லாமல் 2, 1 அந்த குரூப் 2, குரூப் 1 ஆமாம், போலீஸ் சர்வீஸ் இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து ரயில்வே, பேங்கிங் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி போன இதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து குரூப் 4 மட்டும் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு. சரி சரி. இனி வரும் காலங்களில் வந்து கட்டாயமாக வந்து இது போன்ற நான் சொன்ன எஸ்எஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், மத்திய அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாம் வந்து யூபிஎஸ்சி முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பண்ணுறோம். மாணவர்களுக்கு வந்து நம்ம கல்லூரியில் வந்து மேலும் வந்து கிராமப்புற மாணவர்கள் தான் அதிகமாக வந்து நம்ம கல்லூரியில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஆங்கில திறமையை கொஞ்சம் வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த கிராமப்புறம் போது அந்த டிஎன்பிசி வகுப்புகளுக்கு அவங்கக்கிட்ட வரவேற்பு எந்த மாதிரி இருக்குங்க? வரவேற்பு நிச்சயமாக நல்லா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து நம்ம அந்த நாள் முழுக்க வந்து அந்த வகுப்பில் வந்து டிஎன்பிசிக்காகவே கொடுத்துருவோம். சரிங்க. மாணவர்கள் வந்து நல்ல முறையில் பயன்பெற்று அது நல்லா போயிட்டுருக்கு. அது மேலும் தொடரணும் அப்படின்ற நோக்கத்தோடு அடுத்த ஆண்டு முதல் வந்து இன்னும் மேலும் ஒரு சில வகுப்புகளை வந்து அடிஷ்னலாக கொடுக்கலான் இருக்கோம் மாணவர்கள். சரிங்க. அது வந்து 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்கள் யார் வேண்டாலும் வந்து படிக்கலாம். மற்ற கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் வந்து முன்னுரிமை தரும். அது முற்றிலும் அது வந்து இலவசமாக. அதான் கேட்குறேன், ஏதாச்சும் அது தனியாக ஏதாச்சும் நம்ம தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு முழுக்க நம்ம நார்மலாக ஒரு டிகிரிக்கு உண்டான ஃபீஸு கொடுத்துருந்தா போதுமானது. வாரானா நமக்கு டிஎன்பிசி கிளாஸஸும் நடந்துட்டுருக்கும்.
அது பயன்படுத்திக்கிறது அவங்களுடைய பொறுப்பு. ஏன்னா எப்போவுமே ஒரு வசதிகளை நாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது மாணவர்கள் கையில் தான் இருக்குது. அதை விளையாட்டுத்தனமாகவும் கொண்டு போய் விட்டுடலாம், அல்லது அதை நல்லபடியாக பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்து ஒரு 4 பேர் வந்து வேலைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு விஷயம் சார். நல்ல ஒரு மற்ற கல்லூரி மாணவர்கள் வெளியிலேருந்து கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வாய்ப்பும் உண்டு. அந்த வாய்ப்பு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம ஜெயம் கல்லூரியில் படிக்கிறவங்க மட்டும்தான் இருக்கணும் இல்லை, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மற்ற கல்லூரி மாணவர்கள் தகவல் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. போதும். சில அவன் படிக்கிற மாணவர்களாக இருக்கணும். அதான் நல்ல விஷயம். பரவாயில்ல சார். ஏன்னா சில இடங்களில் அவங்க மாணவர்களுக்கு மட்டும்தான் நம்ம வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் யாருனாலும் வரலாம், படிக்கிறது தானே, சொல்லிக் கொடுக்குறது, அது யாருனாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம். அங்கே வந்து அந்த சூழலை வந்து நம்ம கெடுத்துடாமல் நல்லபடியாக பண்ணணும். நல்ல விஷயம். இப்போ நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. அடுத்தது இப்போ இந்த ஆங்கிலம் பற்றி பேசுனீங்க. ஆமாம், ஆங்கிலம் வந்து மாணவர்கள் வந்து 1ஆம் ஆண்டு மாணவர்கள் வந்து நம்ம கல்லூரியில் வந்து 12வது முடிச்சோடனே சேர்றாங்க. சரிங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கிராமப்புற மாணவர்கள் வந்து முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து அரசு கல்லூரியில் அரசு பள்ளியில் படிச்சுட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு நம்மளுடைய சேர்மன் சார் வந்து மாணவர்கள் வந்து ஆங்கில திறமையை வந்து வளர்த்துக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து அதுவும் நடக்குது. ஆமாம், அதுவும் வந்து அது எந்த மாதிரி டைமில் எப்படி கல்லூரி நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு 2.5 hours to 3 hours வந்து மாணவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கும், ஒரு செஷன் கொடுத்துட்றோம். ஆமாம், முழுக்க கொடுத்துறோம் ஸ்போக்கன் இங்கிலீஷ். மாணவர்கள் வந்து நல்ல முறையில் அதை பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அதனுடைய ஃபீட்பேக் நல்லா தான் இருக்குது மாணவர்கள் மத்தியில். அதான் எப்பவுமே சார் ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து சின்ன சின்ன அடியாக தான் போகும் அப்படின்வாங்க. எடுத்தெடுப்புலேயே நாம் இப்போது கேட்குறவங்க நினைக்கலாம் சின்ன சின்னதாக சார், ஆனால் ஒரு மாற்றம் அப்படின்றது எடுத்த உடனே நிகழாது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் செய்கிறதெல்லாம் அந்த அதற்கான ஒரு அற்புதமான முயற்சிகள், ஒரு படிகள். தமிழ்நாட்டில் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் வந்து கண்டிப்பாக நான் சொல்ல முடியும், நம்ம கல்லூரி மட்டும்தான் அந்த டிஎன்பிசி இந்த மாதிரி போன்ற வகுப்புகள் வந்து நடத்துகிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் நடத்துகிறோம். நீங்கள் மற்ற கல்லூரியில் வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இல்லை. மாணவர்களுக்கு வந்து கட்டாயமாக பயன்படுத்திக்கலாம். நல்ல மாற்றம், நல்ல விஷயம். ஆமாம். அது இல்லாமல் இந்த 3ஆம் ஆண்டு மாணவர்கள் வந்து வெளியே போகக்கூடிய மாணவர்கள் வந்து வேலைவாய்ப்பு பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்களுக்கும் வந்து அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் வந்து சரிங்க ஒரு மாதம் நடத்தியிருக்கிறோம் அவங்களுக்கு. ஸோ அந்த வகையில் மாணவர்கள் வந்து ஈஸியாக வேலைவாய்ப்பு வந்து அணுகக்கூடிய ஒரு நிலைமையை வந்து மாணவர்களுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த வகையில் அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வந்து இலவசமாக தான் கொடுத்துருக்கோம் மாணவர்களுக்கு வந்து. இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது 3 விதமான விஷயங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஒன்று வந்து டிஎன்பிசி போன்ற அந்த போட்டித் தேர்வு, அதுவும் இப்போ தெளிவாக சொல்லிட்டீங்க. இப்போதைக்கு நாங்கள் வந்து குரூப் 4 அந்த லெவலில் தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். கூடிய விரைவில் குரூப் 2, குரூப் 1 அந்த மாதிரி லெவலில் பயிற்சிகளுக்கான ஏற்பாடுகள் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ஒன்று சொல்லிங்க. இரண்டாவதாக ஸ்போக்கன் இங்கிலீஷ், அங்கே பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அந்த டிஎன்பிசி பயிற்சி அப்படின்றது நம்ம கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் தேவைப்படுதோ அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது நீங்கள் சொல்லுவீங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் எப்படிங்க சார்? அதே மாதிரி தானே? இல்லை, ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்ம கல்லூரி எஸ்பெஷலி ஃபார் ஒன்லி ஜெயம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும்தான். ஓகே, இது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து நம்ம கல்லூரியில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி. ஆமாம், இந்த 3 விதமான விஷயங்கள் நம்ம கல்லூரியினுடைய முக்கியமான அம்சம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக. இது தவிர்த்து இந்த சமூக பணிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இந்த சமூக பணின்னு சொல்லிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம கல்லூரியில் வந்து NSS நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் வந்து நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்கு. சரிங்க. அதில் 2 யூனிட் இருக்குது நம்ம கல்லூரியில். 2 யூனிட் இருக்குது. 100 மாணவர்கள், 200 மாணவர்கள். யூனிட் 1, யூனிட் 2. இதில் 100, அதில் 100. அந்த NSS சார்பாக வந்து நம்ம வந்து இந்த பிளட் டொனேஷன் கேம்ப்பு, ஐ கேம்ப்பு, ஃப்ரீ ஐ கேம்ப்பு, இந்த மாதிரி கேம்ப்ஸ்லாம் வந்து நடத்தி மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். நிறைய படிப்பு மட்டும் இல்லாமல் சமுதாயத்தின் மேலும் ஒரு அக்கறை. அது இல்லாமல் நிறைய இந்த கவர்மெண்ட்டு சார்ந்த விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தியிருக்கிறோம். இப்போ சமீபத்தில் கூட அந்த வாக்காளர் விழிப்புணர்வு விஷயங்கள் பேரணி. ஸோ மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. அது இல்லாமல் வந்து நிறைய இந்த கேம்ப்பு, அதாவது ஸ்பெஷல் கேம்ப் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு கிளீனிங் கேம்ப்பு, இந்த மாதிரி நிறைய கேம்ப்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது மாணவர்கள் மத்தியிலையும் சரி, வெளி
வட்டாரத்துலேயும் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. என்எஸ்எஸ் மூலமாக இது போன்ற பணிகளை வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். சரிங்க சார். இப்போ இந்த யூஜி கோர்சஸ் மட்டும் தான் நம்ம பேசணும். நம்ம கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த பிஜி முதுநிலை அதை பற்றியான விஷயம் ஒரு 6 பாடப்பிரிவுகள் இருக்குது. சரிங்க. அந்த 6 பாடப்பிரிவுகள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, தென் எம்காம் இருக்குது, தமிழ் எம்ஏ தமிழ் இருக்குது, எம்ஏ இங்கிலீஷ் இருக்குங்க. ஸோ அந்த மாணவர்களுக்கு வந்து நல்ல பெரிய எதிர்காலம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்கள் வந்து அதை பயன்படுத்திக்கணும். அந்த பிஜி டிகிரி வந்து முழுமையாக பயன்படுத்திக்கணும். அதாவது கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களில் அதை பிஜி கோர்சஸ் பண்ணாலோ இல்லை ப்ரைவேட் காலேஜஸில் பண்ணாலும் மாணவர்களுக்கு வந்து நிறைய ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. எஜுகேஷ்னல் ஊக்கத்தொகை வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. இதை வந்து மாணவர்கள் பயன்படுத்திக்கணும். நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும், நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நடத்தக்கூடிய நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா பிஜி பண்ணாவே அதில் வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நாட் ஓன்லி ஃபார் இந்த எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, ஈவன் ஓபிசி பிரிவினர்களுக்கும் வந்து நிறைய இந்த கல்வி உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க. அதை மாணவர்கள் பயன்படுத்திக்கணும். நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் வந்து அந்த ஸ்கீம்ஸ்லாம் மாணவர்கள் வந்து பார்க்கணும். நேஷ்னல் இந்த போர்ட்டலில் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் போயிட்டு பார்த்தாங்கன்னா தெரியும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பிஜின்றது வந்து மிக முக்கியமான ஒரு ஹையர் எஜுகேஷன் இல்லைங்களா? ஸோ அதனுடைய ரேஷியோ வந்து அதிகப்படுத்தணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் வந்து இந்த நமக்கு தமிழ்நாடு அரசும் சரி, நம்ம கல்லூரி நிர்வாகமும் சரி, நிறைய மாணவர்களுக்கு வந்து இந்த ஊக்கமளித்து நிறைய மாணவர்களை வந்து பிஜியில் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பிஜி கோர்சஸ் வந்து மேலும் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒரு நம்மளுடைய சேர்மன் சார் மூலமாக வந்து கேட்டிருக்கோம். இன்னும் ஒரு சில பிஜி கோர்சஸ், அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு ஒரு அப்புறம் இன்னும் ஒரு சில கோர்சஸ்லாம் இருக்குது. டெக்ஸ்டைல், ஃபேஷன், அப்புறம் டிசைனிங் கோர்சஸ்ஸு, அப்புறம் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸு, இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தணும் கட்டாயமாக. வந்து அதாவது புதிய பாடப்பிரிவுகள் ஏற்கனவே இருக்கிறது இல்லாமல் அது நார்மலாக காலகாலமாக இருக்கக்கூடியது. இது வந்து புதிய விஷயங்களை நம்ம மாணவர்கள் கொண்டு போய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு பிஎஸ்சி, ஒரு யூஜி டிகிரி முடித்த பிறகு பிஜி, இந்த மாதிரியான மாணவர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள், என்ன மாதிரியான எதிர்காலங்கள்? நிறைய வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி நிறைய இருக்குது. சரிங்க. யூஜி முடித்தாலும் சரி, பிஜி முடித்தாலும் சரி, வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாணவர்களை வந்து அந்த படிப்புங்கிற விஷயத்தை வந்து மிக முக்கியமாக எடுத்து, அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய சொத்து. நான் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயத்தில். ஸோ படிப்பு தான் மிகப்பெரிய சொத்து. அந்த படிப்பு வந்து மாணவர்கள் வந்து நல்ல முறையில் கற்றுக்கிட்டாங்கன்னா கட்டாயமாக அவனுக்கு வேலை வாய்ப்புலாம் தேடி வருங்க. நம்மளே நிறைய வேலைவாய்ப்பு முகாம் நடத்துகிறோம். ஸோ அதில் நல்ல திறமை இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து வேலைவாய்ப்புக்கு நிறைய போகிறாங்க. ஸோ அதனால் வந்து மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. இப்போ நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய கேட்குறாங்க படித்தவங்களை வந்து அந்த சர்டைன் டிசிப்ளினில் இல்லாமல் அட்லீஸ்ட் எந்த ஒரு டிசிப்ளின் இருந்தாலும் மாணவர்கள் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து போகிறதுக்கு உண்டான முன்னுரிமை வந்து இருக்குது. அதை மாணவர்கள் பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். நிறைய கோர்சஸ் வந்து இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரினா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மட்டுமே வந்து கேட்கறது இல்லைங்க. ஸோ மற்ற பாடப்பிரிவு வந்து வேலைவாய்ப்பு வந்து எடுத்துக்கிறாங்க மாணவர்களை வந்து. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இந்த வேலைவாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். அன்பான நேயர்கள், நீங்களும் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்கள், உயர்கல்வி தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 280 896, 290 896 என்ற 2 எண்கள் லேண்ட்லைன் நம்பராக நம்ம கொடுத்துருக்குறோம். 280896, 290896. முன் இணைப்பாக தருமபுரியினுடைய கோட் நம்பர் 04342 043442 என்ற எண்களை சேர்த்து அழைக்கலாம். இணைந்திருங்களே மருதநெல்லி சமுதாய வானொலியின் கல்வி கரையில் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மளோடு ஜெயம் கலை அறிவியல் கல்லூரியுடைய முதல்வர் முனைவர் எஸ் பரஞ்சோதி அவர்கள் பல்வேறு செய்திகள், உயர்கல்வி குறித்தான நிறைய வாய்ப்புகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இணைந்திருங்கள். ஒரு இனிய பாடலுக்கு பிறகு நாம் பேசுவோம் நேர்களே. இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே.